இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கூட அவகிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல. அவ விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவா, கண்ணா பின்னான்னு திட்டுவா, குழந்தையை கலைக்க சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவ நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அக்கா, இப்ப எதுக்கு அழற? அம்மா தான் குழந்தைய பத்தி நீ எந்த முடிவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுல அவங்க தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அப்படியே இன்னும் நீ வருத்தமா இருக்க? தைரியமா இருக்கா? அப்படி இல்ல ரேவதி. என் ஜாதகத்தை பார்த்த 2 ஜோசியருமே சொல்லி வச்ச மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. உண்மையாவே பிறக்க போற குழந்தையால அம்மா உயிருக்கு ஆபத்துன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என் அம்மாவும் முக்கியம், என் குழந்தையும் முக்கியம். 2 பேருமே எனக்கு வேணும். அக்கா, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பிறக்கும். அம்மாவுக்கும் எதுவும் ஆகாது, தைரியமா இருக்கான். உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏமா ரோகு, நமக்கு பிறக்க போற குழந்தையால யாருக்கு எந்த ஆபத்தும் வராது. இத பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தான் தோணுது. ஜோசியத்தை ஒரு அளவுக்கு தாமா நம்பணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கூடாது, புரியுதா? ஆமாப்பா, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்தாரு. அவர் ஜாதகப்படி அவர் இரும்பு தொழில் தான் செய்வார்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் ஹோட்டல் தொழில பொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்காரு. சில நேரங்கள்ல சில பேருக்கு ஜோசியங்கள் பழிக்காம போகுமா. உன் வாழ்க்கையில கூட அப்படி நடக்கலாம்ல. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதா நடக்கும். அக்கா, நீ தினமும் சாமிய நல்லா வேண்டிக்கும். குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. கடவுள் கண்டிப்பா நல்லது செய்வாரு. நீ பயப்படாம தைரியமா இரு. ஆமாமா, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். உன் குழந்தைய உங்க அம்மா தூக்கி கொஞ்சம் தான் போறா. அவ உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது, நீ ஒன்னும் கவலைப்படாத. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இல்லைன்னா இது இவ்வளவு சீக்கிரமா அப்ரூவல் ஆயிருக்காது. என்ன கார்த்தி சார், நான் செஞ்ச சின்ன உதவியை இவ்வளவு பெருசா பேசுறீங்க? இல்ல சார், உண்மையாவே அது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம். லோன் தேவைப்பட்ட நேரத்துல கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா சார், இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். சகலையும் நீங்களே இல்லைன்னா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் லோன் கிடைச்சிருக்காது சார். கார்த்தி சாருக்காக இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் பண்ணுவேன். சென்னையில எங்க பிரான்ச்ல இவர் வேல்யூபிள் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேனா அறிமுகமானாரு, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. லோன் அமௌண்ட் நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அப்புறம் மாசம் மாசம் தவணை தொகையோட வட்டியும் கட்டணும். சார் அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவேன் சார். ஓகே சார், நீங்க லோனை கரெக்டா கட்டிட்டா அப்புறம் புதுசா இன்னும் அதிகமா லோன் கேட்டா கூட நாங்க தருவோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போங்க. இந்தாங்க. இந்தாங்க சார், அந்த இடத்துல சைன் பண்ணுங்க. சகல சைன் பண்ணிப்பா. அப்பா முருகா. நெக்ஸ்ட் பேஜ்ல ஒன்று போடுங்க. நாளைக்கு பணம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப நன்றி சார். வாங்க. ஓகே சார், வரும். தேங்க்யூ. நாங்க நாளைக்கே வந்தா கூட இந்த ஹோட்டல் அப்படியே எடுத்து ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு சார். அப்புறம் எதுக்காக இந்த ஹோட்டலை நீங்க விக்கிறீங்க சார்? சார், எனக்கு இந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்தணும்னு தான் ஆசை. நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே பையன்தான். அவனும் ஆஸ்திரேலியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் என் மனைவியும் இங்க தனியா இருக்கிறத அவன் விரும்பல. வயசான காலத்துல ஏன் தனியா இருக்கீங்க, என்னோட வந்துருங்கன்னு அவன் சொல்றான். எங்களுக்கும் இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அதான் இந்த ஹோட்டலை வித்துட்டு அவன் கூட போய் இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்லனா நாங்க இந்த ஹோட்டலை விற்கவே மாட்டோம். சார், சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார்.
இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டீங்க, அவ்வளவுதானே. எனிஹோ, இது ரொம்ப ராசியான ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல வச்ச பிறகுதான் நான் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், பையனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இந்த ஹோட்டல் மெயினான இடத்துல இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் ஆகும். குவாலிட்டியும் டேஸ்ட் மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதும், வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிடும். உங்க ஹோட்டல் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரிங்க, பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே பேசினபடி அதே அமௌண்ட்டுக்கு முடிச்சிடலாம்ல சார்? ஓகே சார், முடிச்சிடலாம். ஓகே. இது கொடுங்க. சகல நீயே கொடுப்பா. நீங்க தானே ஹோட்டல் ஓனர், உங்க கையால கொடுங்க. பிடிங்க. அப்படியே முருகா, நீ தான் துணைக்கு இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அட்வான்ஸ் அமௌண்ட் தான் சார். பேலன்ஸ் நாளைக்கு செட்டில் பண்ணிடுறோம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். வரோம் சார். வாங்க சார். வரோம் சார். சித்தப்பா, அவங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்களா? அப்படியா? ஆ? சரி சரி. டேய், அவங்க நம்ம இடத்த நெருங்கிட்டாங்க. நீ அலர்ட்டாரு, புரியுதா? அவங்க கார் போனதும் நீ பின்னாடியே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல லேசா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நீ நிக்காம போயிடணும், புரியுதா? சரிங்கண்ணா. ஆ. ஐயோ, ஆக்சிடென்ட்ல நமக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே. சித்தப்பா, அதோ. டேய், அந்த கார் தான். சீக்கிரம் போ. பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்கடா. சரிண்ணா. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. போ 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 போ. சித்தப்பா, வாங்க நம்மளும் போலாம். சரி வா, வந்து பண்ணிடு. ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கிறேன்னா. ஏய், இரு இரு, பார்த்து பார்த்து. ஆளு இல்ல பாரு, அடிச்சு தூக்கு தூக்கு.